Put the sauce. கேட்கல டான்ஸ் ஆட வரமானு கேட்டேன் அதுக்கே கூப்பிடுறீங்க கொஞ்சம் பாரு நம்மளை பத்தி தெரியல அபி தேக்கோ சூப்பிஸ்தான் அடி மைக்க புடிச்சு ஐபிச்சு தூக்கணும்னா गर्लफ्रेंड இருக்கா யார் அந்த பொண்ணு இருங்காய் நீ போல கண்ணு யோசனையிட மாட்டா நான் போல கால வந்து போட மாட்டா மயில போல அழகு இவையானு போட மாட்டா இன்னொரு விஷயம் கேளு இது ஒரு ரீல் தானடா இது ரீல் இல்ல ரீல் கொஞ்சம் மாட்டேன் சொன்னவளே கொஞ்சம் கொஞ்சம் போறியே சின்னவளே அடியே கொஞ்சம் மாட்டேன் சொன்னவளே மொத்தம் ஆளுங்க இருக்கலாம் ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தனை மட்டும் தான் பார்ப்பாங்க கேள்விப்பட்டிருக்கியா ஆட்ட நாயகன் ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி பறக்க முடியல எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்துட்டு போவோம் பாட்டா போடுறா
இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இப்ப செஞ்சுக்கோ சாயக்காரி. நீ முஞ்சா புச்சுக்கோடா, நீ முஞ்சா புச்சுக்கோடா செகாபத்தே. ஏய் பண்ணா, நீ முஞ்சா, ஏய் பண்ண, நீ முஞ்சா புச்சுக்கோடா செகாபத்தே. புச்சுக்கோடா உள்ள சிட்டிகே. மறுபடியும் தூக்கு வேண்டாம் கோடாரி. கூலியாக போறேன்னா காடேயே. மறுபடியும் தூக்கு வேண்டாம் கோடாரி. நன்றி. இத்துடன் இன்றைய விளையாட்டுப் போட்டியில் இறுதி நிறைவடைந்தது. போட்டோ எடுத்துங்க. நடுவர்களுக்கு விளையாட்டு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பரிசளிப்பு விழா கொஞ்சம் சீக்கிரமா நடக்கும், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. முதலில் இந்த விழா சிறப்பாக நடைபெற விளையாட்டு குழுவிற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த நாடார் உரையின் முறையின் நிர்வாகிகள் திரு எஸ்.வி. முருகேசன் நாடார் நேரமுறை தலைவர் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தலைவர் டி. ஜெயதாஸ் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கொஞ்சம் சீக்கிரமாக. அடுத்து ஏ. ஞானபால் உதவி தலைவர் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. எம். ராமதாஸ் செயலாளர் அவர்களுக்கு மச்சான் டி. ஜெயதாஸ் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஏ. ஞானபால் உதவி தலைவர் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக என். ராமதாஸ் செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. டி. இளையராஜா உதவி செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. எம். முருகானந்தம் பொருளாளர் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. இந்த விழா சிறப்பாக நடைபெற ஆக்கமும் ஊக்கமும் அளித்த நமது முறையின் நிர்வாகிகள் அனைவருக்கும் விளையாடுகள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நன்கொடை அளித்த மன்றங்கள், நமது மகளிர் மன்றங்கள், ஸ்ரீ முத்துமாரியம்மன் மகளிர் மன்றம், யாராவது ஒரு நபர் தங்களுடைய மரியாதையை பெற்றுச் செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். வசந்தம் மகளிர் மன்றம், ரோஜா மகளிர் மன்றம், டெண்டர். நேரம் குறைவாக இருக்குது. நாங்கள் சொன்னோன்னா யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பீங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். முத்துமாரியம்மன் மகளிர் மன்றம் தலைவியோ இல்லை அவங்களை சேர்ந்தவங்களோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகிடுச்சு. ஸ்ரீ முத்துமாரியம்மன் மகளிர் மன்றம் அப்புறம் எனக்கு தரல உனக்கு தரலங்கிறத சொல்லக்கூடாது. மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ முத்துமாரியம்மன் வசந்தம் வாங்க, யாரோ ஒரு ஆள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். வருஷப்படிதான் வரணும்னு அவசியம் இல்லை. வாங்க, உங்க பேரை சொல்லி யாராவது ஒரு நபர் சீக்கிரம் வாங்க. நான் அனௌன்ஸ் பண்றேன். முத்துமாரியம்மன் மகளிர் மன்றம், வசந்தம் மகளிர் மன்றம், ரோஜா மகளிர் மன்றம், தென்றல் மகளிர் மன்றம், புயல் மகளிர் மன்றம், துர்கை அம்மன் மகளிர் மன்றம், வெள்ளைப்புறா மகளிர் மன்றம், ஜே மகளிர் மன்றம், ஜெயம் மகளிர் மன்றம், சரஸ்வதி மகளிர் மன்றம். அடுத்ததாக விளையாட்டு விழாவிற்கு தலைமை வகித்து தந்த மாமா திரு எஸ்.வி. முருகேசன் நாடார் அவர்களுக்கு விளையாட்டுகள் சார்பாக பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மாமா அவர்களே பொன்னாடையும் நினைவு பரிசும் மற்ற நபர்களுக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். முன்னிலை திரு பி. ராமசாமி நாடார் முன்னாள் நிரந்தர தலைவர் அவர்கள் நினைவாக திரு ஆர். குமார் என்ற குமரேசன் அவர்கள் பத்திர எழுத்தர் ரூபாய் 20,001 நன்கொடை வழங்கிய சித்தப்பா அவர்கள் உடனடியாக மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக முன்னிலை வைத்து தந்த அண்ணன் திரு பி. முனியசாமி அண்ணன் முன்னாள் வார்டு உறுப்பினர் லட்சுமிபுரம் அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம். திரு கே. ஆதித்தன் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் ஏற்கனவே வழங்கப்பட்டது. முன்னணி வைத்து தந்த மாமா டி. விஜயகுமார் அவர்கள் 2வது வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், சீக்கிரம் வாங்க. இன்னும் நிறைய பிரைஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, கண்டிப்பாக சீக்கிரம் வாங்க. அடுத்ததாக ரூபாய் 6,001 நன்கொடை வழங்கிய அண்ணன் ஏ. முனியசாமி அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது.
ரூபாய் 5001 நன்கொடை வழங்கிய ஆர் கோவிந்தமூர்த்தி ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. நடுவராக பணிபுரிந்த திரு டி ராஜேந்திரன் அவர்கள் இமியன் ட்ரேடர்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நடுவராக பணிபுரிந்த அண்ணன் திரு என் மதிவதன் அவர்கள் கிராம நிர்வாக அலுவலர் ஓய்வு ரூபாய் 7001 இந்த விழா சிறப்பாக நடைபெற ரூபாய் 7001 நன்கொடை வழங்கிய திரு என் மதிவதன் அவர்கள் கிராம நிர்வாக அலுவலர் ஓய்வு அவர்களுக்கு பொன்னடை நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. முன்னாள் நிரந்தர தலைவர் காலஞ்சென்ற தாத்தா அவர்கள் நினைவாக ரூபாய் 20001 நன்கொடை வழங்கிய திரு ஆர் குமார் என்ற குமரேசன் சித்தப்பா பத்திரிகை அவர்களுக்கு நினைவு பரிசு பொன்னடையும் வழங்கப்படுகிறது. நடுவராக பணிபுரிந்த பச்சான் திரு செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நடுவராக பணிபுரிந்த ஆர் மோகன் ராஜா அண்ணன் அவர்கள், அதாவது தனித்திறன் போட்டிகளில் ஜூனியர் சீனியர் பிரிவுகளில் சிறந்த விளையாட்டு வீரருக்கு சாம்பியன் கோப்பையும் மற்றும் நடுவராக பணிபுரிந்த அண்ணன் திரு ஆர் மோகன் ராஜா அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நடுவராக பணிபுரிந்த மாப்பிள்ளை எம் ஜெகன் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நடுவராக பணிபுரிந்த மாப்பிள்ளை ஆர் மகேஷ் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மகேஷ் வாங்க சீக்கிரமாக. மாமா KAD கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தில்லையேந்தல் ஊராட்சி மன்ற தலைவர் ரூபாய் 5001 நன்கொடை வழங்கிய மாமா அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. 2024 ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நமது பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மாணவ மாணவியர்களில் முதலிடம் பிடித்தவருக்கு ரூபாய் 4001 நினைவு பரிசும், இரண்டாம் இடம் பிடித்தவருக்கு ரூபாய் 2001 நினைவு பரிசும், முதலிடம் பிடித்தவருக்கு ரூபாய் +2ல மூன்றாம் இடம் பிடித்தவருக்கு ரூபாய் 1501 நினைவு பரிசும் மற்றும் 2024 ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்தவருக்கு ரூபாய் 4001 நினைவு பரிசும் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்தவருக்கு ரூபாய் 2001 நினைவு பரிசும், மூன்றாம் இடம் பிடித்தவருக்கு ரூபாய் 1501 நினைவு பரிசும் வழங்குவதற்காக வருகை தந்திருக்கும் அண்ணன் திரு KTR தியாகராஜன் அவர்களை அன்போடு விளையாட்டு சார்பாக மேடை கலைக்கின்றோம். அடுத்ததாக 2024 ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நமது ஆண்டு வாங்க மரியாதை வாங்கி 2024 ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நமது பஞ்சாயத்து மாணவ மாணவிகளில் முதலிடம் பிடித்தவருக்கு அதாவது நாங்கள் நோட்டீஸில் தவறாக அச்சடித்து விட்டோம். அண்ணன் அதாவது முதலிடம் பிடித்தவருக்கு 4001 போட்டிருக்கோம். அவங்க 5001, இரண்டாம் இடம் பிடித்தவருக்கு 3001, மூன்றாம் இடம் பிடித்தவருக்கு 1500 சொல்லியிருக்கோம், அதாவது அந்த நோட்டீஸ்ல. ஆனா முதலிடம் பிடித்தவருக்கு 5001, இரண்டாம் இடம் பிடித்தவருக்கு 3001, மூன்றாம் இடம் பிடித்தவருக்கு 2001 பரிசுகள் அண்ணன் வழங்க இருக்கிறார்கள். அடுத்ததாக 2024 ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நமது பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மாணவ மாணவியர்களில் முதலிடம் பிடித்தவருக்கு ரூபாய் 5001, இரண்டாம் இடம் பிடித்தவருக்கு ரூபாய் 3001, முதலிடம் மூன்றாம் இடம் பிடித்தவருக்கு ரூபாய் 2001 மற்றும் 2024 ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்தவருக்கு ரூபாய் 5001, இரண்டாம் இடம் பிடித்தவருக்கு ரூபாய் 3001, மூன்றாம் இடம் பிடித்தவருக்கு ரூபாய் 2001 வழங்குபவர் திருமதி டாக்டர் பி பானுமதி திருநாகு அவர்கள் நினைவாக திரு PS திருநாகு அவர்கள் அட்வொகேட் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்கள் சார்பாக அண்ணன் அவர்கள் அந்த மரியாதை பெற்றுக் கொள்ளுங்கள். பணப்பணியை கொடுங்க.
அடுத்து கோலப்போட்டியில் முதலாம் பரிசு பெறுவோருக்கு இந்த வருடம் சாம்பியன் கோப்பை பரிசு வழங்கக்கூடிய மதி மொபைல்ஸ் உடனடியாக மேடைக்கு வாங்க. நாங்களே கேட்காம அவர்களாக நாங்கள் இந்த பரிசு கொடுக்குறோம் என்று எங்களுக்கு கொடுத்த மதி மொபைல்ஸ் உரிமையாளர்கள் யாராவது ஒரு நபர் சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகிருச்சு. மற்றும் இந்த விழா சிறப்பாக நடைபெற நோட்டீஸ் அன்பளிப்பு வழங்கிய முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. பின் ஸ்டுடியோ உரிமையாளர் திரு வி குமரேசன் மற்றும் அவர்கள் மகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மைக் செட் உரிமையாளர் மாப்பிள்ளை காந்தாரி என்று எங்களால் செல்லமாக அழைக்கப்படும் நாகராஜ் அவர்கள் இந்த பொன்னாடையும் நினைவு பரிசும் வந்து பெற்றுக்கொள்ளும்படி கேட்டு மதி மொபைல்ஸ் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் விளையாட்டுகள் சார்பாக வழங்கப்படுகிறது. இந்த விழா சிறப்பாக நடைபெறதுக்கு முக்கியமான காரணம் டெய்லி என்னோட வசூல் பண்ணுறதுக்கு வந்த விளையாட்டு குழுவினர் இவங்களை நீங்கள் என்றைக்கும் மறக்கக்கூடாது. நாங்கள் சொன்ன உடனேயே இவ்வளோ நாளும் சுமார் 15 நாட்கள் நாங்கள் 1ஆம் தேதி வசூல் பண்ண ஆரம்பித்தோம். 15 நாள் டெய்லி வந்து எங்களுக்கு இந்த விழா நடைபெறவுக்கு உறுதுணையாக இருந்த வசூல் எஸ் கார்த்திகேயன், அதாவது விளையாட்டு குழுவை சேர்ந்த எஸ் கார்த்திகேயன் உடனே வாங்க, பேர் சொல்லிக்கிட்டே இருக்கும், சீக்கிரம் வாங்க. ஆர் மகேஷ் விளையாட்டு குழு கூடியங்க, பி விமல், ஆர் சிபி, பி சுதர்சன், எம் உத்தரகுமார், ஆர் ஜெகன், ஆர் அசோகன், பி இந்திரன், பி சார்லஸ், எம் முகேஷ், எஸ் கார்த்திக், எம் கௌதம், ஜி பிரசேவ், ஆர் முருகானந்தம், எம் கபாஸ்கர். உடனே வாங்க, யாராவது பேர் விட்டு இருந்துச்சுன்னா எங்கிட்ட சொல்லுங்க, எல்லாருக்குமே பரிசு உள்ளது. நமது ஊர் இந்த விளையாட்டு போட்டியில் இவ்வளவு மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கும் நமது விளையாட்டு குழு தலைவர் எம் டிட்டோ அவர்களுக்கு விளையாட்டு குழு சார்பாக நினைவு பரிசை வாங்க விரும்புகிறேன். அவருக்கு மிகவும் மீண்டும் ஒரு வீர பரிசாக ஒரு வீர வாளை பரிசாக வழங்க இருக்கின்றோம். இந்த வீர வாளை எம் கவாஸ்கர் அவர்கள் சென்னையிலிருந்து அவருக்காகவே தயார் செய்துள்ளார். எனக்கு நினைவு பரிசு வழங்கிய மாப்பிள்ளை எம் கபாஸ்கர் அவர்களுக்கு விளையாட்டுகள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து நன்கொடை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ரூபாய் 10,001 நன்கொடை வழங்கிய திரு எஸ்கேபி குர்சேவ் நாடார் அண்ட் சன்ஸ் அவர்களுக்கு நினைவு பரிசும் பொன்னாடையும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக சார் பதிவாளர் சப்ரிக்ஷிதார் அவர்கள் கீழக்கரை அண்ணன் திரு சுதாகர் அவர்களுக்கு ரூபாய் 10,001 நன்கொடை வழங்கிய சார் பதிவாளர் அவர்கள் சார்பாக எம் பிரபு அவர்கள் இந்த பரிசை பெற்று அவர்கள் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி கிருஷ்ணானந்தா ரூபாய் 5,001 நன்கொடை வழங்கிய கிருஷ்ணானந்தா சுவாமிகள் சார்பாக நன்கொடை வழங்கியதற்கு நினைவு பரிசும் பொன்னாடை வழங்கப்படுகிறது. வி மகாதேவன் ரூபாய் 5,001 நன்கொடை வழங்கிய வி மகாதேவன் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. பி சிவபாலன் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. விளையாட்டு குழுவைச் சேர்ந்த
திரு பி சிவபாலன் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. இந்த விளையாட்டு மைதானத்தை சிறப்பான முறையில் எங்களுக்கு சரி செய்து இந்த பக்கம் குப்பை கிடங்காக இருந்தது, அதனையும் சரி செய்த நமது செபி குரூப் ரூபாய் 11,001 ரூபாய் செலவழித்து இந்த மைதானத்தையும் அருகில் உள்ள இடத்தையும் சரி செய்து கொடுத்த செபி குரூப் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் விளையாட்டுக்குழு சார்பாக வழங்கப்படுகிறது. ரூபாய் 5,001 நன்கொடை வழங்கிய முத்துராமலிங்கம் பெரியப்பா அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. ரூபாய் 5,001 நன்கொடை வழங்கிய எம் பெருமாள் பத்திர எழுத்தர் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. பெருமாள் அவர்களை சார்ந்த நபர்கள் பொன்னாடையும் நினைவு பரிசும் வந்து பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ரூபாய் 5,001 நன்கொடை வழங்கிய டி பாஸ்கரன் பத்திர எழுத்தார் அவர்களுக்கு பொன்னாடை வாங்கி சேர்த்துரு. அசோக் மச்சாங்க வசூலுக்கு வந்த மச்சான் அவர்களுக்கு தம்பி இந்த கொடுத்துருங்க. அதாவது விளையாட்டு குழுவுக்கு வந்து வசூல் செய்து கொடுத்த மச்சான் ஆர் அசோகன் அவர்களுக்கு யாருடைய பெயரால் விட்டு போயிருந்தால் தயவு செய்து விளையாட்டு குழுவிடம் தெரிவித்து தங்களுடைய நினைவு பரிசை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ரூபாய் 3,001 நன்கொடை வழங்கிய வளரும் கிரேட்டா ஸ்டோர் சேலம் அவர்களுக்கு நினைவு பரிசும் பொன்னாடையும் வழங்கப்படுகிறது. பழனி பாக்யா சினாக்ஸ் அளவை குறவாடி பழனி அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ரூபாய் 3,001 நன்கொடை வழங்கிய எஸ் ஜெயமுருகன் பத்திர ஆபீஸ் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக 3,001 நன்கொடை வழங்கிய ஆர் கார்த்திகேயன் எம்ஏடி ராஜாராம் அவர்களுடைய மகன் ஆர் கார்த்திகேயன் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ரூபாய் 3,001 நன்கொடை வழங்கிய எம் பிரபு பத்திர ஆபீஸ் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ரூபாய் 3,001 நன்கொடை வழங்கிய பி ராஜாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. சேகு சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் ரூபாய் 3,001 நன்கொடை வழங்கிய வழக்கறிஞர் பத்திர இல்லத்தர் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ரூபாய் 3,001 நன்கொடை வழங்கிய ஹாஜா மொஹிதீன் பத்திர எழுத்தர் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. ரூபாய் 2,501 நன்கொடை வழங்கிய அண்ணன் திரு கே கோவிந்தராஜ் அவர்கள் பால் வியாபாரம் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. அவர்களோ அவர்களை சார்ந்துள்ளது பெற்றுக்கொள்ளலாம். எஸ் செல்வராஜ் அவர்கள் டிரைவர் செல்வண்ணன் டக்குன்னு வாங்க, யாரும் ஒரு ஓடியா பக்கத்தில் இருக்க. ரூபாய் 2,501 நன்கொடை வழங்கிய எஸ் செல்வராஜ் ஜெகன் தியேட்டர். அடுத்ததாக ரூபாய் 2,501 நன்கொடை வழங்கிய திருப்பி மதுரை வீரன் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அதாவது அதிக மதிப்பெண்கள் பெற்ற நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. ரூபாய் 5,001 முதல் பரிசு, இரண்டாம் பரிசு ரூபாய் 3,001, மூன்றாம் பரிசு ரூபாய் 2,001. முதல் பரிசு பெறுவங்களுக்கு அண்ணன் திரு KTR தியாகராஜன் அவர்களும் திரு PS குருநாத் அதாவது
திருமதி டாக்டர் பி பானுமதி திருநாக அவர்கள் நினைவாக திரு PS திருநாக அவர்கள் வழங்கக்கூடிய பரிசுகள், நினைவு பரிசுகள் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற முதலிடம் பெற்ற ஜி வர்ஷா 464 மதிப்பெண்கள். கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. ஜி வர்ஷா ஓடிவாங்க. 464 அப்படி மீண்டும் கொடுத்துரு. அதாவது இவங்களுக்கு 2 பேர் கொடுக்கக்கூடிய 5001 5001. முதல் பரிசு 10,002 ரூபாய். நன்றி. ஜி வர்ஷா அவங்களுக்கு 10,001 ரூபாய். அண்ணன் கொடுத்த 5,001. திரு பானுமதி திருநாக அவர்களுடைய நினைவாக திருநாக அவர்கள் கொடுத்த 5,001. அதே மாதிரி பூஜாஸ்ரீ 10th எம் பூஜாஸ்ரீ 2ஆம் மதிப்பெண்கள் 454. ஓடுங்க. பூஜாஸ்ரீ சீக்கிரமாக. கான்டாக்ட் நம்பர் இல்ல. பூஜாஸ்ரீ யாருக்கா? யாராவது வந்து வாங்கிட்டு நீங்களே கொடுத்துருங்க. இரண்டாம் பரிசு 3001 ரூபாய். 10th வந்து அடுத்து 3ஆம் பரிசு 448 மதிப்பெண்கள் பெற்ற கே ரிஷிகா. கே ரிஷிகா அடுத்ததாக 10ஆம் வகுப்புல வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டோம். இருந்தாலும் நாங்க வந்து மற்ற நபர்கள் கொடுத்தவங்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசு கொடுக்க போறோம். யோகஸ்ரீ 443 மதிப்பெண்கள் பெற்ற யோகஸ்ரீ உடனே வாங்க. யோகஸ்ரீ இருக்கீங்களா? அர்ஜுனா இருக்கீங்களா? 440 மதிப்பெண்கள். அடுத்து பிரீத்தி, அதாவது உங்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும். தியாஸ்ரீ வி தியாஸ்ரீ 426 மதிப்பெண்கள். ஆர் பவதாரணி 420. ஆர் கனிஷ்டா 339. இது வந்து SSLC. அதாவது இந்த நினைவு பரிசு நீங்க ஆர்வத்தோட வந்து பங்கு பெற்றதுக்கு எங்க விளையாட்டு குழு கொடுக்கக்கூடிய ஒரு நினைவு பரிசு. இதுல யாராவது பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாளைக்கு விளையாட்டு குழு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக +2 டி விரிய தர்ஷினி 542 மதிப்பெண்கள் பெற்ற டி பிரியதர்ஷினி உடனடியாக மேடைக்கு வரவும். 5001 + 5001 10,002 ரூபாய் இந்த விழா மேடையில் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. சீக்கிரம் வாங்க. அடுத்ததாக வி பவித்ரா 536 2ஆம் இடம் பிடித்தவர்கள். சீக்கிரம் வாங்கம்மா. முதலிடம் பிடித்த டி பிரியதர்ஷினி 542 மதிப்பெண்கள். அண்ணன் திரு KD தியாகராஜன் அவர்களும் திரு டாக்டர் பானுமதி திருநாக அவர்கள் நினைவாக திரு PS திருநாக அவர்கள் வழங்கக்கூடிய 10,001 நன்கொடை வழங்கப்பட்டது. அடுத்து வி பவித்ரா 536 மதிப்பெண்கள் பெற்ற டி பவித்ரா உங்களுக்கு எங்களுடைய விளையாட்டு சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சி பரிமளா 530 மதிப்பெண்கள் பெற்ற சி பரிமளா. வாங்கம்மா. யாரும் இல்லை உங்களுக்கு சேர்ந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். 530 மதிப்பெண்கள்.
அதாவது நமது பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மாநகர்களில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு விளையாட்டுகள் சார்பாக இந்த அன்பு பரிசு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. பரிமளா பரிமளா. அடுத்ததாக என் சபரீஸ் 528 மதிப்பெண்கள் பெற்ற சபரீஸ், எஸ் அனு, துர்கா தேவி, விஷாலினி, சந்தோஷ் நினைவு பரிசுகளை வந்து பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சபரீஸ், அனு, துர்கா தேவி, விஷாலி, சந்தோஷ். நடுவர்கள், அதாவது நடன போட்டியில் மாறுவேட போட்டிக்கும் நடுவராக பணிபுரிந்த அன்னி ஸ்ரீ ஜெயந்தி மோகன் அவர்களையும், யோகேஸ்வரி முகேஷ் அவர்களையும், ஸ்வேதா அஸ்வின் அவர்களையும் விளையாட்டுக்குழு சார்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து வாங்க நடுவர்கள், வரலையா? வாங்க. நடனம் மற்றும் மாறுவேட போட்டியில் நடுவராக பணிபுரிந்த திரு எம் ஜெயந்தி அவர்களுக்கும், முகேஷ் யோகேஸ்வரி அவர்களுக்கும், ஸ்வேதா அஸ்வின் அவர்களுக்கும் இந்த விளையாட்டுகள் சார்பாக நினைவு பரிசும் பொன்னாடையும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. காவல்துறையை சேர்ந்த நமது ஊரை சேர்ந்த சகோதரி ஜெயந்தி அவர்களை அன்போடு மேலே அழைக்கின்றோம். சோதா அஸ்வின் வாங்க. காவல்துறையை சேர்ந்த நமது ஊரை சேர்ந்த சகோதரி ஜெயந்தி அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம். உங்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் விளையாட்டுகள் சார்பாக வழங்கப்படும் என்பதை தெரிந்து கொள்கிறேன். அடுத்ததாக பரிசுகள் வழங்கப்படுகிறது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, கிட்டத்தட்ட மணி 12:15 மணி ஆயிடுச்சு. வர்றாங்க. நமது ஊரை சேர்ந்த காவல்துறை. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. திருமதி ஜெயந்தி அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் விளையாட்டுகள் சார்பாக வழங்கப்பட்டது. அடுத்ததாக எல்இடி அமைத்து கொடுத்த ரகு, அதாவது வின் ஸ்டுடியோ உரிமையாளர், அந்த எல்இடி அமைத்து கொடுத்த நபரை உடனடியாக மேடைக்கு வரக்கூடிய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக குறைந்த செலவில் தரமான முறையில் இந்த விழாவை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் வின் ஸ்டுடியோ உரிமையாளர் மற்றும் எல்இடி டிவி உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. தற்பொழுது போட்டியில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. குண்டு எறிதல் போட்டியில் வெற்றி பெற்ற, அதாவது தங்களுக்கு சொல்லுவோம், சீக்கிரம் வந்து வாங்கிக்க. குண்டு எறிதல் போட்டி ஆண்கள் முதல் பரிசு நவீன், 2ஆம் பரிசு சிவி, 3ஆம் பரிசு கன்னிச்சாமி. வாங்க, சீக்கிரம் வாங்க. அடுத்து ஸ்லோ சைக்கிள் ரேஸ் பிரசன்னா, ஹர்ஷன், ரஞ்சித் தயார் நிலையில் இருங்க. எல்இடி உரிமையாளர் மிக குறைந்த செலவில் தரமான முறையில் எல்இடி டிவி ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் விளையாட்டுக்குழு சார்பாக வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. வாங்க, நவீன் யாரு? முதல் பரிசு நவீன். வாங்க, குண்டீரல் போட்டி தெரியுமா இல்லையா? நீங்க பரிசு வாங்கலைன்னா
நாளைக்கு எங்கிட்ட கேட்கக்கூடாது. நாங்கள் குடும்பம், எனக்கு வெடுப்பு வச்சுன்னு யாரும் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் பரிசு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அடுத்து சிபி வந்து வாங்கிக்கோங்க 2ஆம் பரிசு. அடுத்து கன்னிச்சாமி வாங்க. அடுத்து ஸ்லோ சைக்கிள் ரேஸ். ஸ்லோ சைக்கிள் ரேஸ் 14 15 ஆண்களுக்கான போட்டியில் முதல் பரிசு பிரசன்னா, 2ஆம் பரிசு கர்சன், ரஞ்சித் 3ஆம் பரிசு. வாங்க. சாக்கு ஓட்டம் சார்லஸ் திவான் ஜெயகாந்த் ரெடியா இருக்குங்க. பிரசன்னா முதல் பரிசு. பிரசன்னா யாரு? பிரசன்னா வரல. ஹர்ஷன் ராஜசேகர் மகன் ஹர்ஷன். ஹர்ஷன் இல்லையா? ரஞ்சித், ஆறுமுக மகன் ரஞ்சித். அடுத்து சாக்கு ஓட்டம் திருமணமாகாத ஆண்கள் பிரிவு 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள். சார்லஸ் திவான் ஜெயகார்த்திக். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. சார்லஸ் திவான் ஜெயகார்த்திக். சார்லஸ் முதல் பரிசு, திவான் 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு ஜெயகார்த்தி. ஆமா, அப்படியே கொஞ்சம் உட்காருங்க. அடுத்த தலைவர் கொடுக்கட்டும். வாங்க மச்சான், கொஞ்ச நேரம் ஒரு ரெஸ்ட் எடுங்க. சாக்கு ஓட்டம் 14 18 வயதிற்கு உட்பட்ட ஆண்களுக்கானது. முதல் பரிசு ஹர்ஷன், 2ஆம் பரிசு நிதிஷ், 3ஆம் பரிசு கிஷோர் ராஜா. வாங்க. தூங்கிட்டீங்களா? சீக்கிரம் வாங்க. யாரு? சார்லஸ் யாரு? அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்களா? சார்லஸ் தான் போயிடுச்சு. கர்சன் சாக்கு ஓட்டம். கர்சன், நிதிஷ், கிஷோர் ராஜா. கிஷோர் ராஜாவா? ஃபர்ஸ்ட் 2 பரிசு இன்னும் வாங்கல. கர்சன் வாங்கல. டயர் இழுத்தல் போட்டி 8 மற்றும் 10 வயதுக்குட்பட்ட நபர்கள். ஜனவர்ஷா, தீக்ஷா, பவித்ரா. சீக்கிரம் வாங்க. முதல் பரிசு ஜனவர்ஷா, 2ஆம் பரிசு தீக்ஷா, 3ஆம் பரிசு பவித்ரா. சீக்கிரம் வாங்க. தீக்ஷா செகண்ட், 3ஆம் பரிசு பவித்ரா. சாக்கு ஓட்டம் 11 13 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள். சஞ்சய், அவினாஷ், வீரமணிகண்டன் மற்றும் சாம். 3ஆம் பரிசு 2 நபர்களுக்கு. சாக்கு ஓட்டம். சீக்கிரம் வாங்க. சஞ்சய் முதல் பரிசு, அவினாஷ் 2ஆம் பரிசு. சீக்கிரம் வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சீக்கிரம் வாங்க. சஞ்சய் முதல் பரிசு வாங்கியாச்சு. அவினாஷ், வீரமணிகண்டன், ஷாம் இல்லையா? 3ஆம் பரிசு 2 பேர்களுக்கு இல்லையா? 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் 10 வயதுக்குட்பட்ட சிறுவர். வருணேஷ், கிஷோர் ராஜ், லக்ஷன். வாங்க. வருணேஷ் ஓடியாங்க. முதல் பரிசு வருணேஷ், கிஷோர் ராஜ் 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு லக்ஷன். 2ஆம் பரிசு லக்ஷன். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் 8 10 வயதுக்குட்பட்ட சீனியர். அபிநய ஸ்ரீ முதல் பரிசு, ராஜ பவிக்ஷா 2ஆம் பரிசு, சஷ்டிகா ஸ்ரீ 3ஆம் பரிசு.
அபிநய ஸ்ரீ ராஜ இரண்டாம் பரிசு கொடுங்க அந்த பொண்ணுக்கு. முதல் பரிசு அபிநய ஸ்ரீ வரலையா? சஷ்டிகா ஸ்ரீ வாங்கம்மா, சொன்ன உடனே வந்துருங்க. மூன்றாம் பரிசு சஷ்டிகா வாங்க. 50 மீட்டர் ஓட்டப்பந்தயம் 5-7 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள். லித்விக் அபிமன்யு, தேஷ் மோர், சையது சாதி. லித்விக் அபிமன்யு முதல் பரிசு, தேஷ்குமார் இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு சையது சாதி. சேதேஷ்குமார் இரண்டாம் பரிசு இல்லையா? மூன்றாம் பரிசு சையது சாதி. மூன்றாம் பரிசு செய்ய ரெண்டாம் பரிசு வாங்கலையா? ஐம்பது மீட்டர் ஓட்டப்பந்தயம் 5-7 வயதுக்குட்பட்ட சிறுமியர்களானது தீக்ஷிதா முதல் பரிசு, அன்சி சமயா இரண்டாம் பரிசு, ஆஸ்மிகாஸ்ரீ மூன்றாம் பரிசு. பேர் சொல்லுங்க. தீக்ஷிதாவா முதல் பரிசு, அன்சி சமயா வாங்கம்மா. பரிசு சொன்னோடனே கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ராஸ்மிகாஸ்ரீ மூன்றாம் பரிசு. பலூன் உடைத்தல் போட்டி 4 வயதிற்குட்பட்ட சிறுமியர்களுக்கானது. கடுமித்ரன் முதல் பரிசு, மகாதேவன் அவர்கள் மகன் பி எம் கடுமித்ரன் முதல் பரிசு, சரவணன் சுரேஷ் மகன் சரவணன். Entertainment. Entertainment. போட்டி வந்து இந்த வருடத்தின் அறிமுக போட்டி. இரண்டாவது நேரடியாக அடுத்து ஏ அணியினர் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஆளு எப்ப அந்த வெள்ளக்கோட்டை தொடுறாரோ அப்படி தொடும்போது இந்த கட்டை மேல நிக்கிறோம் நிக்கணும். அப்படி 3 கரெக்டா இருக்கும்போது அவங்க டைம் அவுட் பண்ணிடுவாங்க ஸ்டேஜ்ல. அதான் நீங்க ரீச் ஆன டைம். அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகும்போது இந்த வெள்ளக்கோட்டில இருந்தா ஸ்டார்ட் பண்ணிக்கணும். வெள்ளக்கோடு இல்ல இது பக்கம் தான் டைம் பக்கம் இல்ல சரசரி வச்சு ஓடி அங்க போயிடும். அங்க போறோம் இருந்தா அவுட் சொல்லிருக்கோம். அதனால பக்கம் இல்ல அவங்க எத்தனை நிமிடத்துல இந்த கோட்டை தாண்டுகிறார்கள் என்பது இப்ப பார்த்துக்கலாம். பாத்துக்கங்க. கீழே அவங்க விழுந்துட்டாங்கன்னா அவுட்டு. சரியா? அருமை.
அருமையான முறையில் புதுமையான விளையாட்டுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஒரு பிரைஸ் வேற எப்படி வர்றது? நின்று மற்ற நபர்கள் வெளியே போங்க பிளீஸ். விளையாட தவிர மற்ற நபர்களுக்கு அனுமதி இல்லை. இரண்டாக விளையாடுவதை தவிர மற்ற நபர்கள் வெளியே செல்லும்படி நம்மளை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க நடுவர்கள் அந்த கோட்டை பார்த்துக்கோங்க. இது இந்த ஆண்டோட புதுமையான விளையாட்டு போட்டி. இந்த விளையாட்டு போட்டியை சொன்னவர் முபின். கார்த்திக் அவர்கள் நாம வேகத்துல வந்துட்டு இருக்காரு. வந்துடலாம் ஓடியாங்க வேமா வேமா. 33 34 35 போட்டி ரெடியா இருங்க. இந்த போட்டி எல்லாமே நேற்று நடைபெறக்கூடிய அது யாருக்குள்ள போட்டி? அது எவ்வளவு திருமணமான பெண்கள் தக்காளி சாப்பிடு போட்டி. வாங்க நேராகிட்டு இருக்கு. நேற்று மாதிரிலாம் காவல்துறை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் விசில் அடிக்க சொல்லுப்பா. ஏய் விட்டனே. ஏய் விசில் அடிச்சு விடுங்க. ஏய் விசில் அடிச்சு விடுங்க. தற்போது வாலிபர்களுக்கான மச்சான் ஃபர்ஸ்ட் மச்சான் போயிருங்க மச்சான். ரைட் செகண்ட் ராஜேஷ். ஏய் நின்று ஓடிச்சு போ. காந்தி கிடக்குற இப்போ இதுதான் வீட்டில் திட்டுவாங்க. குடிக்க வராதீங்க, குடிச்சிடாதீங்க.
டக்குனு பயமா இருக்கு. ரெடி பண்ணுங்க டக்குனு. அண்ணி மூக்குக்குள்ள போகும்போது போயிருங்க. கை வச்சு பிடிக்க கூடாது. கீழே விழுந்தா வெளியே போயிடணும். 3 பேர் பொறுப்பு போட்டீங்க. 3 பேர் போயிடுங்க. 3 பேர் பொறுப்பு போட்டீங்க. 3 பேர் செலக்டடு. 1 2 கையெடுங்க. கீழே கை வச்சுட்டா பாரு. இரு வரேன். ரெடி. ரெண்டு 3 3 பரிசு செகண்ட் எடுக்கப்பா. யார் முதல் பரிசு? தக்காளி சாப்பிட்டுக்கலாம். அதை வாயில வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஃபுல்லா முடிக்கிறேன். வாயில வச்சுட்டு அங்கிட்டு வச்சுக்கிட்டு நாங்க தின்னு சொல்லக்கூடாது. வாலண்டியர்ஸ் நேராக்கிட்டு இருக்கு. தக்காளி இருக்கா? கரெக்டா ஓடுங்க. நாங்க எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கோம். சரியா? எத்தனை போட்டியாளர் வந்தாலும் இந்த விளையாட்டுக்குழு உங்களை சமாளிப்பதற்கு நானும் ஆடினா நீங்க கையில எடுத்தீங்கன்னா நீங்கள் போட்டியில் இருந்து வெளியேற்றப்படுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு சேர்ல உட்கார்ந்து சாப்பிட சிரமமா இருந்தா கீழே இறங்கி கூட சாப்பிடலாம். பழத்துல தொடக்கூடாது. அதுதான் சாப்பிட்டுட்டு நீங்க எந்திரிக்கும் போது உங்க வாயை பார்ப்போம். உள்ள எதுவும் வச்சிருக்க கூடாது. பீஸ பார்த்துக்கங்க. பொறுமையா சாப்பிடுங்க. சரியா வரலன்னு வெளியேறிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக ஒரு 10 பழம் வைக்கலாம்னு பார்த்தா உங்க பாவம் புண்ணியத்தை பார்த்து 3 பழம் தான் வச்சிருக்கோம். ஸ்டேஜ் தெரிய மாட்டேங்குது. நண்பர்களே கீழே உட்காருங்க. இல்லை ஓரமா வந்துருங்க. நடுவர்களுக்கு தெரியவில்லை. அருமையான போட்டி, அழகான போட்டி. பத்திர எழுத்தர் எம் பெருமாள் ரூபாய் 5001 நன்கொடை வழங்கிய எம் பெருமாள் அவர்களை அன்போடு வருகிற விளையாட்டு குழு சார்பாக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நீங்கள் 10,000 ரூபா தரேன்னு சொன்னீங்க. உங்களுடைய நிதி நிலைமையை பார்த்து 5,000 ரூபா தான் போட்டிருக்கோம். நீங்கள் உடனடியாக மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வரும்போது அந்த 5,000 ரூபாயை கொடுத்து வரவு வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே பழத்தை முழுங்கினவங்க தான். மற்ற நபர் வெளியேறிடுங்க. கார்த்திக் யார் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு? முதல் பரிசை வழங்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 2ஆம் பரிசு சித்திரம். ஹாய் சொல்லுங்க. ரைட்டு, சீக்கிரம் வைங்க. நேரம் ஆயிடுச்சு. மற்ற போட்டியாளர்கள் ரெடியா இருக்காங்க. இந்த போட்டி முடிஞ்ச உடனே ஜோடி, அதாவது திருமணமான ஜோடிகள், இது நேரத்தை வைக்கக்கூடிய போட்டி. தங்களை தயார் நிலையத்திற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை அன்போடு விளையாட்டுகள் வருகின்றோம். அவர்கள் கடந்த 22 ஆண்டுகளாக ராமநாதபுரம் ராஜயோக கையை நீங்க வச்சீங்கன்னாவே வெளியேறோம். ரைட்டு, பாத்துங்க. சரி, அவன் துப்ப கொஞ்சம் இதா இருக்கு, குளிய முடியல. முகேஷ் அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். கையை தூக்கி பின்னாடி வைங்க. முத்து, என்ன விளையாட்டு பார்த்து கையை பின்னாடி வைங்க. இங்க இருங்க. பார்த்திபன் தகுதி இழப்பு செய்யப்படுகிறார். கையை பின்னாடி வைங்க. செகண்ட் முடிஞ்சு.
பறக்க
కురిపించవే కరుణాంబురాశి జతులతో కాయమే నాట్యం చేసే జతులతో నామశతముల నటులతో నాపైన నీ చూపు
மகேஷ் கொடுக்கிற நடிகரும்
புஷ்பா சீக்கிரமாக மணி 7 ஜெயகார்த்தி உங்களுக்கு இது மியூசிக் இருந்தா போடுங்க அடுத்து யாரும் இருந்தா சொல்லிருங்க அப்ப திருப்பி உள்ள விட மாட்டோம் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து